அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்களிங்கள் என்று கேட்ட வண்ணமாய் எழுச்சி தமிழர் நம்ம எல்லாம் தலைவராய் தலைநிமிர செய்த மகத்தான போராளி அண்ணன் திருமா வருகிறார். பானை சின்னத்தில் வாக்கு கேட்டு வாக்காளர் சொந்தங்களே, இந்த டூ வீலர் போறீங்களா, தயவு செஞ்சு இது தேர்தல் நேரம், சட்டம் இல்லாத போங்க. டூ வீலர் தான் முன்னாடி போங்க. ஒடுக்கப்பட்ட மக்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம். ஆனா நீங்க இந்த முன்னாடி போங்க, பானை வச்சுக்கிறீங்க, முன்னாடி போங்க. இந்த பிரச்சார வண்டி எடுத்துருவேன், லைவ் போடுற வண்டி இது. வணக்கத்திற்குரிய வாக்காளர் பெருங்குடி மக்களே, நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற பொது தேர்தலில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களுக்காகவும் போராடி வருகிற களத்தில் நின்று போராடி வருகிற விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களை ஆதரித்து உழைக்கும் மக்களின் நம்பிக்கை நட்சத்திரம், அடக்கப்பட்ட மக்களின் ஆவேச குரல், ஒடுக்கப்பட்ட மக்களின் உரிமை குரல், ஏழை எளிய மக்களுடைய எழுச்சி நாயகன், அடித்தட்டு மக்களுடைய அரசியல் பாதுகாவலர், அண்ணன் திருமாவளவன் அவர்கள் இயக்கம் தொடங்கிய காலத்திலிருந்து அமைப்பாக இந்த கட்சி தொடங்கிய காலத்திலிருந்து அண்ணன் வன்னியரசு அவர்கள் தலைவருடைய நம்பிக்கையாக செயல்பட்டதால் இன்றைக்கு திண்டிவனம் தொகுதியினுடைய சட்டமன்ற வேட்பாளராக போட்டியிடுகிறார். ஒடுக்கப்பட்ட மக்களுக்காகவும் ஒட்டுமொத்த தமிழ் சொந்தங்களுக்காகவும் தன் வாழ்வை அர்ப்பணித்த எழுச்சி தமிழர்களுடைய தம்பி அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய தம்பி வன்னியரசு அவர்கள் இதோ திண்டிவனம் தொகுதியுடைய சட்டமன்ற வேட்பாளராக பானை சின்னத்தில் போட்டியிடுகிறார். நமது சின்னம் பானை, பானை, பானை. கொள்கை வெல்ல களமாடுவோம், கோட்டையில் ஒரு நாள் கொடியேற்றுவோம். அடித்தட்ட மக்களின் நிலை மாற வேண்டுமானால் அரசியல் அதிகாரம் கைமாற வேண்டும் என்று சொன்ன விளக்கத்தை முன்னிறுத்திய எழுச்சி தமிழுடைய தம்பிக்காக இதோ அண்ணன் பானை சின்னத்தில் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரிய சொந்தங்களே, பைபிளில் ஒரு வார்த்தை உண்டு, விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கப்படுவார்கள் என்று. இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாள். இந்த உயிர்த்தெழுந்த நாளில் அண்ணன் வன்னியரசுக்காக பானை சின்னத்தில் வாக்கு தட்டி எழுச்சி தமிழர் அவர்கள் உங்கள் மத்தியில வந்து கொண்டிருக்கிறார். கருத்தியல் போராளி, போராளி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக தன் வாழ்வை முழுமையாக அர்ப்பணித்த போராளி, தமிழ் தேசிய போராளி, புரட்சியாளர் அம்பேத்கருடைய மாணவன், தந்தை பெரியாருடைய பேரன், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தத்துவங்களை உள்வாங்கிய அந்த கருத்தியல் போராளி அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்தில் வாக்கு கேட்டு உங்கள் மத்தியிலே வந்து கொண்டிருக்கிறார்.
இடங்கள் 2க்கு போங்க. கடவுள் 2 பானை வெல்லும், அதை காலம் சொல்லும். நீங்க வழி விட்டாதான் மக்களை போய் சந்திச்சு குறைந்தபட்சம் ஒரு 1/2 மணி நேரம் அண்ணன் பேசுவாரு. எழுச்சி தமிழர் துறையில் நடிப்பவர் அல்ல, தரையில் போராடுபவர். எழுச்சி தமிழர் திரையில் நடிப்பவர் அல்ல, தரையில் போராடுபவர். அவர் தம்பிதான் வன்னியரசு. கடைகள்லாம் போக முடியாதுங்க, பாயிண்ட் கேன்சல் பண்ணிட்டாங்களா, நேரா பொதுமக்கள் தான். ஏதாவது மக்களை பார்த்து பேசணுமா வேணாமா? மக்களை பார்த்து பேசணுமா வேணாமா? அங்க 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 உங்களை நாடி உங்கள் உள்ளங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். வெற்றியின் சின்னம் பானை 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 சின்னத்திலே வாக்குகள் பெரியவர்களே, தாய்மார்களே, உங்கள் பொன்னான வாக்குகளை, ஒன்றான வாக்குகளை பானை சின்னத்திலே வாக்களியுங்கள் என்று கேட்டு உங்கள் வீட்டுக்குள்ளே எழுச்சி தமிழ் அண்ணத்தோடு திருமாவளவர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி உங்கள் உள்ளங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் ஆட்சி பெற்ற வெற்றி வேட்பாளர் அண்ணன் வன்னியரசு அவர்களுக்கு எழுச்சி தமிழர் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். அடித்தட்டு மக்களின் நிலை மாற வேண்டுமானால் அரசியல் அதிகாரம் கைமாற வேண்டும் என்று முழக்கத்தை எழுதிய முத்தமிழ் வித்தகர் எழுச்சி தமிழர் கருத்தியல் புத்தகம் புரட்சியாளர் அம்பேத்கருடைய தொடர்ச்சி, தந்தை பெரியாரின் வார்ப்பு, அயோத்திதாச பண்டிதரினுடைய கருத்தியல், கார்ல் மார்க்சினுடைய தத்துவ இயங்கியல், அருமை அண்ணன் திருமாவளவன் அவர்களுடைய நம்பிக்கை நட்சத்திரம், எதிரிகளை கொண்டாடுவதிலும் எதிர்வாதம் செய்வதிலும் படைத்த வன்னியர்
ஹலோ ஹலோ எப்படி 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 போகணும் நீங்க மூவ் பண்ணுங்க நாங்க வர்றோம் எடுக்கிறோம் எடுக்கிறோம் இது லைவ் வண்டியா என்ன ஆளாளுக்கு வண்டி எடு வண்டி பிரிச்சு கீழே ரைட் அப்பா அது பால கொடுப்போம் இது லைவ் வண்டி லைவ் வண்டி அன்பு உறவுகளே திண்டிவனம் அது வனம் திண்டிவனம் இயற்கை சூழல் நிறைந்த வனம் திண்டிவனம் ஆழ்கடலில் முத்துக்கள் எப்படி கொட்டி கிடக்குமோ அதை போன்று சிறுத்தைகள் வளர்ந்திருக்கிற இடம் திண்டிவனம் போராளிகள் நிறைந்த ஒரு பகுதி திண்டிவனம் சாதிய ஒடுக்குமுறைகளை எதிர்க்கும் ஆற்றல் மிக்க பகுதி வண்டி கழுவி விடுங்க எப்படி வண்டியா நீங்க நீங்க ஒரு டூ வீலர்ல போக நாங்க உங்களை ஃபாலோ பண்ணுவோம் இன விடுதலைக்கும் தமிழ் தேசிய விடுதலைக்கும் போராடிய போராளிகள் ஒருவர் தான் அண்ணன் வன்னியரசு அவர்கள். டூ வீலர் தான் முன்னாடி போங்க. நீங்க டூ வீலர் முன்னாடி போனாதான் லைவ் வண்டிக்கு எங்களுக்கு பிரச்சனை இல்லாத இருக்கும். நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் எழுச்சி தமிழரின் சின்னம், நம்பிக்கையின் சின்னம், உங்களின் சின்னம், நமது சின்னம், போராளியின் சின்னம், போராட்ட குலத்தின் சின்னம். எரிபடும் சேரிகளில் இடிபடும் மசூதிகளில் புறப்படும் விடுதலை சூறாவளி அண்ணன் வன்னியரசு அவர்கள். சேரனுக்கு வந்து அது அவர் பேர் என்ன இடங்கள் உள்ள போனா பிடிக்க முடியாது, அந்த பாயிண்ட முடிக்க முடியாது. வெளிபன் தான் எல்லாத்தையும் மாற்றி விடுறாரு. தலைவர் சொல்ற மாதிரி அவர் பண்றதே இல்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த இந்த நல்ல நாளில் இடங்களை நோக்கி வருகிறார் நம்முடைய இரட்சகர் ஈச்சி தமிழர் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பானை சின்னத்தில் வாக்கு கேட்டு. முன்னாடி போங்க, அந்த காரை முன்னாடி எடுக்க சொல்லுங்க. 38-098 கார், கருப்பு கலர் கார் முன்னாடி போங்க. விதைக்கிறவன் புறப்பட்டு விட்டான் என்ற வேத வசனத்தில் உள்ள வார்த்தை போல இதோ விதைத்தவர் வந்து கொண்டிருக்கிறார்.
விதைத்தவர் வந்து கொண்டிருக்கிறார். எழுச்சி தமிழர் திருமாவளவன் முதல் லட்டுங்க, முதல் லட்டு. அங்க போய் சொல்லுங்க, அங்க போய் சொல்லுங்க, அங்க போய் சொல்ல முன்னாடி இந்த ஃபர்ஸ்ட் லட்டு திரும்புங்க. பாறையில் விழுந்த விதை முளைக்காது, முச்செடிகளுக்குள் விழுந்த விதை முளைக்காது, சதுப்பு நிலத்தில் விழுந்த விதை 100 1000 முளைக்கும். அதே போன்ற கிடங்களும் அப்படித்தான். அண்ணவரது அண்ணன் ஆணை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு அண்ணன் எழுச்சி தமிழர்கள் வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி உங்கள் இல்லங்களை தேடி நமது வெற்றி வேட்பாளர் எங்கள் வன்னியரசு அவர்களுக்கு வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் வீடுகளிலே வந்து கொண்டிருக்கிறார். ஆணை சின்னத்திலே வாக்குகள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். உங்கள் பொன்னான வாக்குகளை, முத்தான வாக்குகளை ஆணை சின்னத்திலே முத்தவர்கள் என்று கேட்டு வந்து கொண்டிருக்கிறார். மக்களை சந்திக்கவே விட மாட்டீங்க இப்படி பண்றதுனால. தலைவர் இதுக்குள்ள வந்ததே இல்லையா? உங்களை பார்த்ததே இல்லையா? வேமா போங்க, வேமா போங்க, 2 வீலர்ல வேமா போங்க. அந்த மன்னியரசு அவர்களுக்கு பானை சின்னத்திலே வாக்குறுதிகள் என்று கேட்டு உங்கள் வீடுகளிலே வந்து கொண்டிருக்கிறார். உங்களை நாடி உங்கள் உள்ளங்களை தேடி வந்து கொண்டிருக்கிறார். பானை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு எழுச்சி தமிழர் என்னும் திருமாவளவன் வந்து கொண்டிருக்கிறார். கிடங்களில் ஒரு ஓட்டு கூட வெளியில போக கூடாது, எல்லாம் பானைக்கு தான். கிடங்கள்ல இருந்து ஒரு ஓட்டு கூட வேற எவனுக்கும் போக கூடாது. தலைவர் விதைத்த விதை, விளைஞ்சி நிற்கிற நெற்கதிர்கள், இதை நாம் மட்டுமே அறுவடை செய்ய வேண்டும். பானையில் நம்மள ஏசப்பாவோட பிள்ளைங்க. அண்ணன் பின்னாடி வராதுங்க. முன்னாடி போங்க, இந்த 2 வீலர் முன்னாடி போங்க, டைம் இல்லைண்ணா. நம்மள ஏசப்பாவோட பிள்ளைங்க. புனித வெள்ளியில மரித்தார், ஞாயிற்றுக்கிழமையில வந்து உயிர்த்தெழுந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த நாளில் கிடங்கள்ல வந்திருக்காரு பாருங்க.